முத்து நகை முழு நிலவே முத்து விளக்கே பொடி மலரே. அத்தை, என்ன எதுக்கு இன்னைக்கு உட்கார சொன்னீங்க? நான் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு லாஸ்டா தானே சாப்பிடுவேன் மாமா வச்ச தட்டுல. அப்புறம் என்ன அத்தை? என்ன மாப்ள இப்பதான் வர்றீங்க? சரி வாங்க சாப்பிட்டுட்டு போங்க. இல்லத்த, முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் ஒன்று இருக்கு, அதனால இப்ப நான் சீக்கிரமா போய் ஆகணும். அங்க கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், நம்ம ஆபீஸ் தானே. 2 தோசையை சாப்பிட்டு போலாம்ல மாமா, அவ்வளவு என்ன அவசரம்? பரவாயில்ல அன்பு, இருக்கட்டும். முதல்ல நம்ம வேலையெல்லாம் பார்க்கணும், அப்புறமா சாப்பாடு பார்த்துக்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன். இந்தாலதா போயிட்டு வரேன். எப்பவும் போல வம்பிழுத்துக்கிட்டே இருக்காது. ஆமா, வம்பிழுக்கிறத ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க இசை? தெரியல, நானும் 2 டைம் டோர் போய் தட்டி பார்த்தேன், டோர் ஓப்பன் ஆகல. எங்கேயும் கிளம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல. உங்ககிட்ட நேற்று நைட்டே நான் என்ன சொன்னேன்? நேற்று நைட்டு என்ன வீட்டில் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? அப்ப அவ டோர் லாக் பண்ணிருக்காளா ஓபன் பண்ணிருக்காளான்னு கூட பார்க்க மாட்டீங்களா? அடியே வேதாள முருங்கை மரத்துல ஏற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது என்ன? அதுதான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அன்பு நேத்தே சொன்னான்ல. ஒண்ணுனா ரெண்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. அம்மா, உனக்கு என்னமா தெரியும்? அவ ஏன் பொண்ணு, அவ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா ஆமா ஆமா, தெரிஞ்சிருந்தா நீ எதுக்கு அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம இருந்திருப்ப? ஒரு பெத்த தாயா இருந்து பெத்த மக மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல. நீ எல்லாம் ஒரு தாய், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. லதாக்கா, காலையிலே இசை எங்கேயோ அவசரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. காலையிலே வந்து கிச்சன்ல தான் காஃபி குடிச்சிட்டு போனாங்க. அப்படியா? அப்ப சரிக்கா, கிளம்பணும்னு சொன்னாலா? சரி, ஃப்ரெண்டை யாராவது பார்க்க போகணும்னு சொல்லியிருப்பா. சரி. அப்படியே ஆடுன்னு ஆடிடுவா. சரிங்க மாப்பிள்ள, எங்க லட்சுமியும் சின்னவளையும் காணோம்? அவங்க 2 பேத்துக்கு வேற என்ன வேலையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்டால ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட. இன்னுமுமா அந்த பழக்கத்தை விடாம இருக்காங்க 2 பேரும். சரி, அப்புறமா வச்சுக்கிறேன். சரி மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அன்பு. இல்லங்கோ மாமா, போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க, ஓகேவா? சரிங்க மாமா. சரி, இன்னைக்கு என் மருமகளுக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விட போறேன். அத்தை, இது என்ன புதுசா இருக்கு? எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு பிறகு தானே நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ஊட்டி ரெடி சொல்லி உட்காந்துட்டியே. சரி, நானும் உங்க கையில சாப்பிட்டது இல்ல. சரி, ஊட்டி விடுங்க, இன்னைக்கு உங்க கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. அதுக்காக தான் இன்னைக்கு மாமியார் டேபிள்ல உட்காந்தாச்சு, மருமகளுக்கு ஊட்டி ஒண்ணுன்னு. சரி, சாப்பாடு பரிமாறுறேன், சாப்பிடுங்க எல்லாரும். ஏன் மல்லிகா, மாமியார்லாம் ஊட்டி விட்டா வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நான் ஒன்றும் மற்ற மாமியார் மாதிரிலாம் கிடையாது. மருமக மேல ரொம்பவே பாசம் இருக்கு. ஐயோ அத்தா, அப்பெல்லாம் கிடையாது. நான் உங்களை என் மாமியாரே நினைக்கல, என் அம்மாவத்தே நினைக்கிறேன். அப்பெல்லாம் ஒரு நாள் நினைச்சது கிடையாது. நீங்களாம் ஊட்டி விடுறது எனக்கு வரம்த. இப்படியே மாமியாருக்கு ஐஸ் வைங்க. ஆமா, இப்படிலாம் ஐஸ் வச்சா தானே சீக்கிரமா சொத்தெல்லாம் ஆட்டை போட முடியும். லதா, கீப் குவைட். வாய் மூடிரு, தேவையில்லாம எதையும் நீ பேச தேவையில்ல. அப்பப்பப்பா, பொண்டாட்டியை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அப்படியே ஏறிக்கு சண்டைக்கு வருவானுங்க. மூஞ்சிய பாரு. என் அண்ணன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சலு? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவ கிடக்குறாமா, நான் ஒட்டி விடுறேன். இசையே வந்தாச்சு. வாங்க இசை, இசை பாத்து வாங்க. இசை பாத்து. அடப்பாவி, நடுகால்ல எல்லாத்துக்கும் நடுவுல இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறான். லவ்வுன்னு அவளை எவ்வளோ காயப்படுத்துற. இப்போ நடுகால்ல எல்லாத்துக்கு முன்னாடி அவளை பிடிச்சிட்டு நிக்கிறியா? ஒரு மௌனம் பரவும் சிறு காதல் பொழுதில் கிழியில் விளையும் மொழியில் எதுவும் கவிதையடி அசைக்கிமையின் இசையில் எதுவும் இனிமையடி வெண்மார்பில் படரும் உன் பார்வை திரவம் இதை புதரில் சிதறி சிதறி வழிவதையே ஊருதிரும் துணியில் உதிரம் முழுதும் அதிர்வதையே உருகாதே உயிரே விலகாதே மனதே
உன் காதல் வேரை காண வேண்டி வானம் தாண்டி உனக்குள் கீழே பார்த்து வர முடியாதோ? நான் கீழே விழுந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? விழுந்தா விழுந்துட்டு போறான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு வந்து தாங்கி பிடிக்கிறீங்க? நான் பிடிக்காம வேற யார் பிடிக்கணும் உங்களுக்கு? இங்கே பாரு, நடு ஹாலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காத. எல்லாரோட பார்வையும் இங்கே தான் இருக்குது. மரியாதையா என்னை விட்டுரு. டேய் இளங்கோ அண்ணா, டேய் உன் தங்கச்சிங்க 2 பேரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னை விடு, நான் போகணும். விடு. என்னை பிடிக்கலன்னு சொன்னில, என்னை லவ் பண்ணலன்னு சொன்னில, அப்புறம் எதுக்கு என்னை பிடிச்சிருக்க? எப்படியோ போயிட்டு போகிறான்னு நீ விட்டுருந்துருக்கணும். ஆனால் எதுக்கு இதை பண்ணுற? அப்போது என் மேலே லவ் இருக்குதானே உனக்கு? சரியான ஆக்ஷன் போடுறடா சாமி. அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஏய் இசை, பார்த்து வந்திருக்கலாம்ல. என்ன இசை கவனத்தில் இருக்க? பார்த்து வந்திருக்கலாம்ல. அவன் பிடிக்கலன்னா நேரம் நீ கீழே விழுந்திருப்ப. அது எப்படி? என் பொண்ணு விழுவான்னு தெரிஞ்சு போய் அவன் பிடிப்பானா? ஏய் எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்காதடி. மூஞ்சி பாரு, வாய் மூடிட்டு அமைதியாரி. ஆமாம்மா, நான் பேசுற மட்டும் தான் உனக்கு அப்படியே கோபமா வரும் என்ன? சே ஏண்டி, 7 கழுத வயசு ஆகுதுல்ல, பார்த்து வரணும்னு தெரியாதா? படியில நீ பாட்டுல எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு வர. மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நீயா இருந்தாலும் இப்படி கீழே விழுக வேண்டிய சூழ்நிலை வந்தா கண்டிப்பா கீழே விழுந்துதான் ஆவ என்ன? சைக்கோஸ். சரி செய், இனிமேலாவது பார்த்து போ என்ன? உனக்கு கொஞ்ச நாளாவே நேரம் எதுவும் சரியில்லை. போ. கொஞ்ச நாளாவே இல்லை ஐஷோ, நிறைய நாளாவே நேரம் சரியில்லாம தான் இருக்கேன். சிலர் பண்ற மோசமான காரியங்கனால. என்னால் பேச முடியாது, பேச வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத சரியா? எனக்கும் பேச தெரியுங்கிறத நிரூபிக்க வேண்டியது வரும். நானும் அதை தான் கேட்குறேன். உனக்கு பேச தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் பதில் எதுவும் வர மாதிரி எனக்கு தெரியல. அதனால் பதிலை தேடி நானே போகலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வழி விடுறீங்களா? பதிலை தேடி நானே போகிறேன். பதிலை தேடி நானே போகிறேன். அண்ணா, திடீர்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இங்கே வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் என்ன ரீசன் எனக்கு தெரியல. பட் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது விடை கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் மறுபடியும் உங்களை தேடி வந்திருக்கேன். எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இசை, உங்ககிட்ட பேச தான் உங்களை வர சொன்னேன். அது மட்டும் இல்லை, இனி உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறதுனால மட்டும் ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. அதனால் எல்லாத்தையும் சொல்லலாங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. அப்படின்னா அந்த ஊட்டியில் நடந்த விஷயத்த சொல்ல தான் கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, அன்னைக்கு நீங்கள் என்னை தேடி வந்தீங்க. அன்னைக்கு என்னை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இல்லை, அதனால் சொல்லலை. யோசிச்சு பார்க்கும்போது இது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஏதோ தெரிஞ்ச உண்மைகளை சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு தான் திரும்பவும் உங்களுக்கு நான் கால் பண்ணி வர வச்சேன். அண்ணா, முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால நான் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டேன்னா. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு வாழவே பிடிக்காம ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த கடவுள் அப்போவே என் உசுரை எடுத்துக்கணும்னு நினைக்கல. திரும்ப என் உசுரை என்கிட்டே கொடுத்துட்டாரு. எதுக்காகன்னு எனக்கு இன்னுமே தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் கிடைக்காம நான் ரொம்பவே நொந்து போயிருக்கேன்னா. அண்ணா, நமக்கு இதுதான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சில உண்மைகள் தெரிய வரும்போது அதில் சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்படித்தானே இருக்கேன். எனக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. அந்த கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு சுத்தமாக விடைங்கிறதே கிடைக்கல. விடை இருக்கிற ஆள்கிட்ட தேடி போனாலும் அவங்க அதை சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட கேட்கலான்னு தான் உங்களை தேடி வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க. இப்போது திரும்பவும் என்னை கூப்பிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு எல்லா உண்மையும் சொல்லிடுங்கண்ணா. அந்த டைரியில் இருக்கிற அந்த பாப்பா யார்? அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஆள் தான் பதில் சொல்லணும்னு இருந்திருக்கு போல. தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லிடுங்கண்ணா. ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க இசை. முதல்ல அன்றைக்கி உங்களை அவாய்ட் பண்ணதுக்கு முதன்மையான காரணம் இளங்கோதான். நீங்கள் வர 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் அவன் எனக்கு கால் பண்ணான். நீங்கள் என்னை பார்க்க வர்றதை எப்படியோ அவன் தெரிஞ்சுக்கிட்டு எந்த உண்மையும் நீ சொல்லக்கூடாதுன்னு என்னை அவன் பிளாக்மெயில் பண்ணான். பிளாக்மெயில்னு சொல்கிறத விட ஃப்ரெண்டு பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்
உங்களை நான் அன்றைக்கி அவாய்ட் பண்ண உங்ககிட்ட எதையும் சொல்லலை. ஆனால் எஸ்டர்டே நீங்கள் ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டது இளங்கோவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னென்ன சொல்கிறீங்க? ஆனால் என் அம்மா கிட்ட கேட்கும்போது கலைமாமா நான் அப்படிலாம் எதுவும் சாப்பிடல, நான் சாப்பிடாம இருந்தனாலையும் ஃபுட்டு சரியாக ஒத்துக்கலைனாலையும் தூங்காதனாலையும் தான் மயக்கப்பட்டு விழுந்ததா சொன்னாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது போய்மா. ஓ அன்பு மாமா டாக்டராக இருக்காரே, அவர் தான் இளங்கோக்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லியிருக்கா. அந்த உண்மையை அவன் கேட்டதுலேருந்து நீ ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டுட்ட அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய ஆதங்கமாகி நேற்று அவன் குடிச்சிருந்தாம்மா. பயங்கரமாக குடிச்சிட்டு பீச்சில் விழுந்து கிடந்தான். அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கொண்டு வந்து நான் தான் அன்பு அண்ணாங்கிட்ட சொல்லி வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அண்ணா நீங்களே சொல்லுங்க, ஒருத்தனால எவ்வளோ நாளைக்கு நடிக்க முடியும் அன்பு இல்லாமல்? அவன் நடிக்கிறானா எனக்கு தெரியும். அவனையும் காயப்படுத்திக்கிட்டு அவனை சுற்றி இருக்கவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் போடுறான்னு எனக்கு தெரியல. அது ஒன்றுக்கு மட்டும் எனக்கு காரணம் தெரிஞ்சதுன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊட்டியில் அப்படி என்னதான் நடந்துச்சு? அவன் என்னை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க அண்ணா. வாழ்க்கைய யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதிய தேடுங்கடா. ஏய் செம்ம மச்சான், பிளான் பண்ண மாதிரி ஊட்டிக்கு வந்தாச்சு. வேற பிளான் அடிச்சன் வையே, அவ்வளவுதான் பாத்துக்கோ. பிளான் பண்ணி ஊட்டிக்கு வந்தாச்சாமா. டே ஊட்டி போறதாடா பிளானு? ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. நம்மளுக்கே ஆபீஸ்ல ஒரு 2 வாரம் லீவ் கொடுப்பாங்க. அந்த லீவ்ல வேற எங்கேயாவது நாட்டுக்கு போலான்னு பார்த்தா இப்படி ஊட்டி கூட்டிட்டு வந்து சாவடிக்கிறான். டேய் இவன் ஊட்டி கூட்டிட்டு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்குடா. நம்ம கொடைக்கானல் கூட போகலாம், அங்க கூட அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் ஊட்டியில இந்த மாதிரி வெக்கேஷன் வரும்போது காலேஜ்ல இருந்து டூர் வர பொண்ணுங்க, ஸ்கூல்ல இருந்து டூர் வர பொண்ணுங்க எல்லாத்தையும் சைட் அடிக்கலன்னு தான். என்னடா மச்சான் அப்படிதானே? சி எல்லாருமே உன்ன மாதிரியே இருப்பாங்களா? டே வாய மூடுறா, ரொம்ப பேசாதேனா. ஆபீஸ்லயே அப்படியே பொண்ணுங்களை பார்த்து அப்படியே ஜொல்லா விட்டுக்கிட்டு இருப்ப. இப்போ சொல்லவா வேணும்? கண்டிப்பா இந்த வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்கு டூர் வருவாங்க காலேஜ் பொண்ணுங்கலாம். அதுல ஏதாவது ஒரு பிள்ளை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறானே என்னமோ. டேய் இளங்கோ, இவனுங்களா கிடக்குறானுங்க. நீ சொல்லுடா, நான் அப்படிப்பட்டவனா? இப்ப பாரு என் ஃப்ரெண்டு எப்படி சொல்றான்னு மட்டும் பாருங்க. சொல்றேன் இளங்கோ, நான் அப்படிப்பட்டவனா? சந்தேகமே இல்ல, நீ அப்படிப்பட்டவன் தான். டேய் நண்பா, இவனுங்கெல்லாம் அப்படி பேசினா கூட நீ அப்படி பேச மாட்டேன்னு நினைச்சேன்டா. பேசிட்டீல, சரி விடுறா, விடு. சரி அப்படியே வச்சுக்கோங்க. ஆமா, வெக்கேஷன் வர பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது பேசுறது நல்லாதான் இருக்கும். நமக்கு ஆஃபீஸ் லீவ் கொடுக்க ஒரு 2 வீக்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ இது ஒரு வெக்கேஷன் என்ஜாய்மெண்ட் இருந்துட்டு போட்டுமே. இவனெல்லாம் எதுக்குடா கூட்டிட்டு வர்றீங்க? லைஃப் என்ஜாய் பண்ண வந்து இங்க வந்து பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்காண்டா. முதல்ல இந்த மலையில இருந்து கீழே தள்ளி விடுங்கிறத போய் நம்மளுக்கு வேணாம். டே மூதேவி, நீ மலையில இருந்து கீழே குதிச்சாத. முதல்ல இறங்கு. எங்க ஏறி நிக்கிறான் பாரு, இறங்குடா கீழே. நான் ஸ்ட்ராங் பாடி, நான் எப்படி கீழே விழுவேன் நீ நினைக்கிற? எதையும் தாங்க மலிமையோட வேண்டி நானே. சோ நான் ஸ்ட்ராங் பாடி, எதுவும் ஆகாது. ஓகே நீ அப்படியே சொல்லிட்டுடி, எப்போ குப்புற கடிச்சு விழுக போறதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க, ஆபத்து. அப்புறம் பாத்துக்கோ. ஆபத்தை கூட வச்சே சுத்திட்டு இருக்கும் போது இதெல்லாம் பெரிய ஆபத்தாவா இருக்க போது. ஏன்டா தேவையில்லாம போய் அசிங்கப்பட்டு இருக்க? சரி விடு. சரி 2 வீக்ஸ் நம்ம இந்த டூரை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். நமக்கான லைஃபை வந்து நம்ம வாழ போறோம். அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே
சரி என்ஜாய் பண்றதா இருக்கட்டும். நம்மளும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 2 வீக்ஸ்ல ஆஃபீஸ்ல லீவ் கொடுக்கும்போது கிளம்பி வரோம். ஒவ்வொரு பிளேஸுக்கு போறோம். இந்த வாட்டி ஊட்டிக்கு வந்திருக்கோம். இந்த வாட்டி இளங்கோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமா என்ன? ஏண்டா இங்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல, லைஃப்ல செட்டில் ஆயிருவ. சொல்லுடா இளங்கோ. சீ சீ சீ, அதெல்லாம் நமக்கு ஆகாது. நம்ம எந்த பொண்ணையும் செட் பண்ண வேணாம். லைஃப் லாங் இப்படியே இருக்கலாம். பொண்ணுங்களை செட் பண்ணிட்டோம், நம்ம லைஃப் நரகமா இருந்தா அதனால பேர்ட்ஸ் மாதிரி நம்மளால பறக்க முடியாது. ஸோ நம்ம லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நமக்கு நல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒருவேளை உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன். அப்படி எந்த பொண்ணுடா வரப்போறா? நம்மளும் எத்தனையோ வெக்கேஷன் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் இல்லாத பொண்ணுங்க என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இங்க இருந்துட போறாங்களா என்ன? இந்த பேக் வியூ நல்லா தானடி இருக்கு. ஒரு போட்டோ தான் ஏனே. ஏமா இப்பதானே ஊட்டி வந்து இறங்கனே. இறங்கனோனே ஒரு போட்டோ எடுத்துறணுமா? கொஞ்சம் புரியேண்டி, சுத்தி முத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்டி, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் உள்ள வந்த அந்த வைபை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டால ஸ்டோரி போட வேணாம்? சீக்கிரம்டி. பேக் வியூ நல்லா இல்ல, வேற எங்கயாவது எடுக்கலாம். அடியே இப்போ ஒரு போட்டோ எடுறி, அப்புறம் அவங்க கூட சேர்ந்து எடுக்கலாம்டி. எல்லாரும் முன்ன போயிட்டாங்கல, இனி ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கடி. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் இப்ப எடுக்க முடியாது. வந்த உடனே எடுக்கணும்ல, ப்ளீஸ் எடுறி. இப்போ நீ இன்ஸ்டால ஸ்டோரி போடுற மூட்ல இருக்க, அப்படிதானே? யூ பேக் வியூ நல்லா இல்ல, அப்புறமா எடுத்துக்கலாம். வா முதல்ல போய் ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம். வந்த உடனே ஒரு போட்டோ எடுத்து கண்ணாடி மாட்டி நின்றா, பல்லு கூட அலக்கிக்க மாட்டான். ஏண்டி நம்ம இன்ஸ்டா ஸ்டோரி போடும்போது நம்ம பல்லு வளர்க்கறமா பாப்பாங்க, நம்ம அழகா தாண்டி பாப்பாங்க. இது கூட தெரியல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? தெரியுமா? உனக்குலாம் என்னடி புரிய போகுது? சீக்கிரமா எடுடி. என்னம்மா சரிடாமா. சரி ஓகே. அந்த கௌதம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதான். நீ ஸ்டோரி போட்டோனியும் அப்படியே பயங்கரமா லைக் அள்ளி விடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுவான். ஏண்டி அவனை பத்தி இங்க பேசிட்டு இருக்க? அவன்லாம் ரூமுக்கு போயிருப்பான். என்ன தயவு செஞ்சு ஒரு போட்டோ எடு. டேய் யாருடா அந்த பொண்ணு? தெரியலையே, பாக்குறதுக்கே அழகா லுக்கா இருக்கால. டேய் வாயை உடைச்சிருவேன். அவன் யாருன்னு தான் கேட்டேன். அவன் லுக்கா இருக்காளா அழகா இருக்கானா நான் உங்ககிட்ட கேட்கல. என்னடா என்ன ஏன் நீ பாக்குற பொண்ணு நீ மட்டும் தான் ரசிக்கணுமா? ஆமா, ஏன் இதுதான் என்னோட பாலிசி. புதுசா பேசுறதுக்காக சொல்லல. ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதுமே, அப்படியே உனக்கே அவன் சொந்தமானவ மாதிரி. எப்போதுமே அவன் அதை தானே செஞ்சுட்டு இருக்கான். கரெக்ட் மச்சி, நீ மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிற. நீ அவனுக்கு ஜாடா தட்டிட்டே இரு, கடைசியில ஓந்தாலையிலேயே முளக அரைச்சு விட்டு போயிருவான். ஏய் நிறுத்துடா, பொறாம இல்ல பொங்கிட்டு இருக்காது என்ன? உனக்கே அவளால சிக்குவா. அவகிட்ட போய் வளர்த்தனதை காமிச்சுக்கோ. ஆனா ஆளு சும்மா நாட்டுக்கட்ட மாதிரி நச்சுன்னு இருக்கா. மரியாதை போட்டோ எடு. ஐயோ உன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எனக்கு தான் ஊட்டிக்கு வரணும். என்ஜாய் பண்ண வந்தா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்க வந்தனா? அடியே இசைக்கா ஃப்ரெண்டா இருந்தா என்ஜாய்மென்ட் பத்தி யோசிக்க கூடாது. போட்டோ பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். சரியான போட்டோ பைத்தியத்தை தான் ஃப்ரெண்டா பிடிச்சு வச்சிருக்கேன். என்னத்த சொல்ல? இந்த பேக்ரவுண்ட் நல்லா இல்லைங்கற கேட்கவே மாட்டீங்கடா. ஏண்டி ஊட்டி வரவோ கண்ணாடி போட்டு இவ கெத்தா நின்னுட்டு இருக்கே, ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தா குறஞ்சிரவாளாம் அவ. ஐயோ என்னதான் பண்றதோ. சரி ஊட்டி வந்ததுக்கு ஒரு அழகான ஃபிகர் கிடைச்சாச்சு. இவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பத்தி யோசிப்போம். ஓகே, ஹெல்ப் பண்ண தயாரா இருங்க. இவளையாவது கரெக்டா கரெக்ட் பண்ணுவியா? இல்ல போன வாட்டி கொடைக்கானல்ல ஒருத்திட்ட செருப்படி வாங்கினியே அந்த நிலைமை தானா? என்ன செருப்பு? இல்ல போன வாட்டி கொடைக்கானல்ல ஒருத்திக்கிட்ட செருப்படி வாங்கினில, அது நினைச்ச செருப்பு வந்துருச்சு. வரும் எப்ப பார்த்தா நான் பல்ல கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்காத. அப்புறம் மொத்தமாவே பல்ல காட்ட முடியாம எல்லா பல்லையும் பிடிக்கிடுவேன். ஓகே சரி வாங்க, ஃபிகர் கரெக்ட் பண்ணலாம். டேய் நீ ஃபிகர் கரெக்ட் பண்றதெல்லாம் சரி, என்னதான் கரெக்ட் பண்ணாலும் நீ தான் அவளை வச்சுக்க போற, எங்ககிட்டயே கொடுக்க போற. டேய் வச்சுக்கவே வைக்கல, அது 2வது பட்சம். ஆனா நான் ஒருத்தி பாத்துட்டுனா அவ எனக்கு தான். இது எங்க போய் முடிய போதோ. சரி வா போலாம். எதுக்குடி மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல இத தரடி செய்றீங்க. டேய் பாட்ட போடுறா, டான்ஸ் ஆடலாம். ஊட்டில வந்துட்டு டான்ஸ் கூட ஆடாம போனா? டேய் முண்டா, உனக்கு நேரம் தாண்டா சரியில்லை. நீ அப்படியே குப்புற கடிச்சு விழுந்துட்டீனா ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு உன்னை நியூஸ் பேப்பர்ல போட்டோ போட்டு உனக்கு நாங்க இறுதி அஞ்சலி செய்வோம். நீங்க அதை மட்டும் மாதிரி செய்வீங்க. உயிரோட இருக்கிறவன ஸ்டேட்டஸ்ல ரிப்புன்னு போட்டு விடுற ஆளுங்க நீங்களாம். தெரிஞ்சு போச்சா? நிஜமாவே ரிப் ஆயிட போறடா.
டே முண்டோ, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இறங்கி தொலையாண்டா, கீழே விழுந்துட போறடா. டேய் விடுறா, அவன் நம்ம சொன்னாலே கேட்க மாட்டான். அவன் பாட்டு தெரிஞ்சனாதான் அவனுக்கு. ஓகேவா? சரி என்ஜாய் பண்ணலாம். போடுங்க பாட்டு, டான்ஸ் ஆடலாம். என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணு. சரி, ரோட்ல வழி மறைச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நம்மள எவனும் எதுவும் கேட்க போறது இல்ல. எவன்டா கேட்பான்? நம்ம என்ஜாய்மெண்ட்டா. போடுற பாட்டை. சிரிச்சிட்டு தானடி இருக்கேன். என்னடி இது பாட்டு? டூர் வந்தவங்க யாராவது போட்டிருப்பாங்களோ? யாரா இருக்கும்? மார்னிங்கே வைப் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. சோ அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஊரு விட்டு ஊர் வந்தாலும் இந்த வைப், ரீல்ஸ், ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் இது எதையுமே விடுறது கிடையாது நீ. அதெல்லாம் ரத்தத்திலே ஊறி போனதுடி. வா வா போய் பார்க்கலாம். அந்த ப்ரொபோசல் செருப்பாலே அடிப்பாரு. அது பிஞ்ச செருப்பாலே அடிப்பாரு. ஏமா ஊட்டிக்கு என்ஜாய் பண்ண டூர் கூட்டிட்டு வந்தா நீங்க காலையில வைப் மூட் போறீங்கன்னு கேட்பாரு. அந்த ஆள் கிடக்குறாண்டி, அவனே ஒரு டம்மி பீஸ். வா போலாம். என்னமா சரிடா வா. பாட்டை ஸ்டாப் பண்ணுடா. என்னடா அங்க போய் நிக்கிறா? விடக்கூடாது. இப்பயில இருந்தே இவளை நம்ம வழி கொண்டு வரணும். டேய் இப்போதைக்கு வேணாண்டா. அங்க ஏதோ பசங்களாம் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அங்க போய் நிக்கிறா. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அடிச்சு மூஞ்சி மாதிரிலாம் உடச்சிட போறானுங்க. இல்லைனாலும் அவனுக்கு மூஞ்சி மாதிரி உடைக்கிற மாதிரி தான் இருக்கானுங்க ஒவ்வொருத்தனையும் பாரு. அதுவும் அந்த கருப்பா இருக்கானே அவனை பாரு. டேய் எவன் இருந்தா எனக்கு என்ன? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. பாக்குறதுக்கே சும்மா நச்சன நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கா. இவளை எப்படி விட சொல்றீங்க? போய் ஒரு இடிப்ப போடுவோம். நீ இடிப்ப போடு. அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கவன் உன் துடிப்பு நிறுத்திட போறான். சி மொக்க காமெடி பண்ணாத. ஆளை பாரு. வர இருந்தா வாங்க, வரலைன்னா போங்கடா. நான் வரேன். அவனே போனதுக்கு அப்புறம் நான் அதுக்கிங்க. டேய் மச்சான், உன்னோட கடமை உணர்ச்சிக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அவன் இப்போ கொஞ்ச நேரத்துல அடி வாங்கிட்டு மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சு வருவான். அப்ப நீயும் அந்த இடத்துல போய் அப்படி அடி வாங்கிட்டு மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சு வரணும்னு ஏதாவது உனக்கு தலையிலுக்கு என்ன சொல்லு பார்க்கலாம். இல்லடா உண்மைதான். இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுன்னு யோசிச்சேன். சரி நீ யோசிக்கிறதும் நீ சொல்றதும் ஒரு பக்கத்தில் லாஜிக்காக தான் இருக்கு. சரி ஓகே, நம்ம தூரம் நின்று வேடிக்கை பார்க்கலாம். அதான் நமக்கு செட் ஆகும். இப்போ சொன்ன பாத்தியா, அதுதான் சரியான பதில். ஓகே என்ஜாய் பண்ணலாம். இளங்கோவா, என்னடா நடந்துகிட்டு இருக்கு? அந்த பொண்ணு என்ன உன்னை திங்கிற மாதிரி பாக்குறா? டேய் உன் வாய கொஞ்சம் மூடு. டேய் இவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. ஏதோ ஒரு உணர்வு. உன் உணர்வுல தீயதான் வைக்கணும். வாய மூடு. அவ எதுக்கு இப்படி பாக்குறா? வாட் ஹேப்பன்ட்? நீங்க ஹாய் டார்லிங். டேய் அறிவில்ல? அறிவு இருக்கா இல்லையா? இல்ல டார்லிங். இருந்தா நீ கொஞ்சம் தரியா? டேய் வெக்கங்கட்ட நாயே. இவ்ளோ பெரிய ரோட்ல உனக்கு அங்கிட்டு போறதுக்கு வழி இல்லையா? வண்டி வந்தா எங்க இடிக்குற? ஏய் ரெட்ட குடுமி, வாய மூடுறி. என்ன எனக்கு பிடிச்சிருந்தா அப்படிதான் இடிப்பேன். என்ன பண்ணுவ? என்ன டார்லிங் பிடிச்சிருக்கா? டேய் என்ன இல்ல உங்களுக்குலாம் இடிக்கிறதுக்கு வர இடமே கிடைக்கலையா? எங்க இடிச்ச? டேய் நீயே பொங்கிட்டு வர? என்ன அப்படிதான் இடிப்பேன். என்ன பண்ணுவ? இப்ப இடிடா. பாத்தியா, எனக்கு தெரியும்
இந்த மாதிரிலாம் போய் அசிங்கப்பட்டுட்டு வர்றதுதான் இவனோட இதுன்னு. போன தடவை கொடைக்கானல போனப்போ அந்த பொண்ணு செருப்பால் அடிச்சிட்டா, இந்த தடவை ஒரு பையன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அதனால நம்ம தூரம் இருந்துதான் பார்க்கணும், இதெல்லாம் தூரம் இருந்து ரசிக்கணும். சரியா? அங்க போய் பக்கத்துல போய் நின்று டே இதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட் அடிச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கால் மேல அப்பி கீழே தள்ளி விட்டுருவோம். சரியா? தூரத்துல நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். டேய் கொய்யடுறா, கொய்யடு. யார் மேல கை வைக்கிறேன்னு தெரியுதா? பொம்பளை பொறுக்கி மேல. முதல்ல என் டீசர்ட்ல வந்து நீ கையெடு. என் டீசர்ட்ல கை வைக்கிற அளவுக்குலாம் நீ பெரிய ஆளாடா. டேய் வெக்கம் கட்டவனே, உனக்குலாம் அறிவே இல்ல. எத்தனை பேர் இதே மாதிரி கிளம்பி கிளம்பி வர்றீங்க? ஒரு பொண்ணு அப்படியே ரோட்ல நடமாறி போயிடக்கூடாதே. டேய் எருமை கையெடு, செவனி சேர்த்து வாங்கிட்டு போயிட போற, கையெடுறா. கையை எடுன்னு சொன்னேன், கையெடு. கொஞ்ச நேரம் பேசாம இருமலர். இவன் ஒருத்தன் தள்ளுடா, மறக்குதுடா, தள்ளுடா, சண்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரணகலத்திலே உனக்கு ஒரு குதூகலம் கேக்குது. டேய் நான் என் பேத்துக்கு பேசலடா, அடிச்சிட்டு இருக்கிறது என் ஃப்ரெண்டுடா, என்ஜாய் பண்ண வேணாம். தள்ளுடா, அங்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் கூட இந்த அளவுக்கு சீரியஸா இருக்காது. இளங்கோ எப்போதுமே பெஸ்ட் தான். பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா பாஞ்சு அடிச்சு சண்டைக்கு தான் போவான். இன்னும் ரெண்டு சேர்த்து கூட இளங்கோ அவனுக்கு என்ன திமிரு இருந்தா எங்களுக்குள்ள இடிக்கிறான் பாரு. ஏமா நீ பொண்ணு தானே, இடிச்ச எங்களுக்குள்ள இடிக்கிறான்னு தெரியாம ஓங்கி ஒரு அரை கொடுக்க வேணாம் கண்ணத்துல. ஏண்டி அவன் இடிக்கும் போது எங்க இடிக்கிறான்னு பார்த்துட்டு அவ அரை கொடுக்கற நிலைமையிலேடி இருப்பா. நீ ஏண்டி அதுக்கு மேல ஃபன் பண்ணிட்டு இருக்க? சும்மா ஃபன் ஃபன். டேய் நீ தெரியாம இடிச்சவ மாதிரி எனக்கு தெரியல, என்னமோ பிளான் பண்ணி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இடிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. இங்க பாரு, இன்னைக்கு சொல்றதுதான் என்ன, இந்த 2 வாரம் நான் இங்கதான் இருப்பேன். உன்னை என் கண்ணுல பார்த்தேன், நீ செத்த. இப்பயாவது ஒரு அடியோட விட்டேன், இல்லன்னு வச்சுக்க மூஞ்சி முகரை எல்லாத்தையும் இடம் மாத்தி விட்டுருவேன். ஏய் என்னடா, என்ன ஊர் விட்டு ஊர் வந்து அடிச்சிட்டாப்ல, நீ பெரிய ஆளா? டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் இதே வேலையை தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் மூஞ்சி பார்த்தா நல்லா தெரியுதுடா, நீ இதே வேலையை தான் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு. அவன் ஆளு மண்டை மாதிரி சுருட்ட முடி, உனக்கு எவன்டா சுருட்ட மண்டை கொடுத்தது? டேய் அது நீ அட்மிட் தானடா கேக்குறோம், வாய மூடுறா, சண்டே என்ஜாய் பண்ணலாம். கையேடுறா முதல்ல. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த பொண்ணுன்னு கிடையாது, வேற எந்த பொண்ணுகிட்டயாவது இந்த மாதிரி வேலைத்தனத்தை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். நீ என்ன வாயை மூடிட்டு வந்தமா என்ஜாய் பண்ணமா போனமான்னு இரு. இந்த பொண்ணுங்க கிட்ட வம்பிழுக்கிறது, அவங்க பின்னாடியே போய் அவங்க கிட்ட நம்பர் கேட்கறது, இந்த இப்ப இடிச்சியே எங்களுக்குள்ள இடிச்சடா, நீ அதை சொல்றதுக்கு கூட நாக்கு கூசுது. என்ன மூஞ்சி பாரு. டே தேவையில்லாம என்னை பக்க வச்சுக்கிற, என்னோட பேக்ரவுண்ட் பத்தி உனக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். நீ எதுடா குடும்பத்தோட சாணியலி கொண்ட பேக்ரவுண்டா? டேய் ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்க, சும்மா ஏடா. அவன் மூஞ்சி பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. நல்லா பாரு, அவன் மண்டையும் அவன் ஆள் நிக்கிற சைஸும் இவனை பார்த்தா எனக்கு அசல் பிச்சைக்கார மாதிரியே தெரியுதுடா. உன்னை பார்த்தாதான் நாய் திருடிட்டு போற ஆள் மாதிரியே இருக்க, அதுக்காக உன்னை நாய் திருடன்னா சொல்ல முடியும்? சரியா சொன்னடா. போடா போ. டேய் இந்த 2 வாரம் இங்க தானே இருப்ப, இந்த கபிலன் யாருன்னு முகத்தை காட்டுறேன் போ. ஓ அந்த மூஞ்சி அது கொஞ்சம் நல்லா இருக்குமா? டேய் சவால் கூட ஒழுங்கா விட தெரியலடா, போடா, கடுப்பேத்தாம போடா. கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவடா, பார்க்கலாம். ஆறு கலைமாமா. ஏய் டேய் இளங்கோ, எப்படா மாமா வாட? டேய் மூடுறா, எனக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. இளங்கோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், மாமாலாம் ஆயிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏதோ சொன்னீங்க, பட் அது என் காதுல ராங்கா விழுந்துச்சு. கலைமாமா என்னோட மாமா தானே நீங்க? அட பாவி, ஒரு பொண்ணை காப்பாத்தி மாமாங்கற பேர் வாங்கிட்டானே. டேய் நீதான்டா வேற லெவல். ஒருவேளை பொண்ணுங்களை காப்பாத்தினா மாமான் கூப்பிடுவாங்களோ? புது டெக்னிக்கலா இருக்கு. சரி நானும் போய் ஏதாவது ஒரு பொண்ணை காப்பாத்துறேன், நீ மாமான் கூப்பிடுதான்னு பாக்கட்டா. தேடி தேடி பிஞ்ச செருப்பாலே அடி வாங்கிட்டு வருவடா, மூடிட்டே. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இவனை முன்னாடி தெரிஞ்சிருக்கனால மாமான் கூப்பிடுறது என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க புசுக்குன்னு மாமான்லாம் கூப்பிடுறீங்க ஒரு மாதிரி? ஆமா நீங்க என் மாமா தானே? என்ன கலைமாமா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அடியே அது உன் கலைமாமானே தெரியாம நீ பாட்டு ஓடிட்டு இருக்க. ஏய் நல்லா பாருடி, அது என் கலைமாமா தான். அப்படியே இருக்கு பாரு ஃபேஸ், கொஞ்சம் கூட டிஃபரன்ஷியேஷன் இல்ல. இப்ப அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளைஸா பறக்குமே, 90s BGM ஓடுமே. யா நீங்க என் கலைமாமா தானே? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ தெரியாத மாதிரி கேக்குறீங்க.
டேய் சொல்லுடா, நீ அந்த பொண்ணோட மாமா இல்லைன்னு சொல்லுடா. நீயே பல்ல காமிச்சிட்டு இருக்க. ஏன் மாமான்னு கூப்பிட்டது உனக்கு என்ன சிக்கு சிக்குன்னு இருக்கா? டேய் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ரா. ஒரு பொண்ணே வந்து மாமான்னு கூப்பிடும் போது அதை ரசிக்கத்தானடா செய்யணும். முண்டம் சத்தமா பேசுற, மெதுவா பேசுடா. இளங்கோக்கு வந்த வாழ்வு. சேர்ற இளங்கோ, நடத்து நடத்து நடத்து. ஆனா நீ அந்த பொண்ணோட மாமா இல்லைன்னு சொல்லுடா. இப்படியே பல்ல காமிச்சிட்டு இருக்காத, அப்புறம் அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிட்டு செருப்படி கொடுத்துட்டு போயிட போறா. எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க மாமாலாம் கிடையாது. எதனால என்னை மாமான்னு கூப்பிட்டீங்க? இல்லையே, நீங்க என் மாமா மாதிரியே இருக்கீங்க. உங்களை பார்த்தா என் மாமா மாதிரி. என் மாமானா என்னோட கலை மாமா. அவரை மாதிரியே இருந்தீங்க, அதான் அப்படி சொன்னேன். சாரி, அந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுல ஒருத்தரா இருப்பீங்களோ? டே இளங்கோ, நீ யார மாதிரிடா இருக்க? டே உலகத்துல 7 பேர் இருக்கிற மாதிரி நீ ஒருத்தன் ஆயிட்டியா? சேர்றா மச்சான், கங்க்ராச்சுலேஷன். மூடுங்கடா. ஏங்க எதுக்குங்க ரொம்ப நேரமா வாயை பொழுந்துட்டு இருக்கீங்க? 16 கொசு போயிட்டு வந்துருச்சுங்க. பண்ணிட்டு இருந்தியாடா? சாரிங்க, டக்குன்னு பார்க்கும்போது என் மாமா நினைச்சிட்டு தெரியாம மாமான்னு கூப்பிட்டுட்டேன். அந்த மாமாவை நான் வேணா வாபஸ் வாங்கிக்கவா? எனது மாமாவை வாபஸ் வாங்கணுமா? டேய் என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? அவங்க ஊர்ல வாங்குவாங்க போலடா. இல்லங்க பரவாயில்ல, என்கிட்டயும் இருக்கட்டும். டே இளங்கோ, ஏதோ சரியில்லடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இந்த ஊட்டியிலயாவது உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆகுமான்னு. செட் ஆயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா ஆம்பளைங்க எப்பவுமே வரதான் செய்வாங்க. இவன்னு கிடையாது, ஏன் நான் கூட வருவேன். நீ அந்த பொண்ணுக்கு ரூட் விடுறாப்ல தெரியுது. மூடு. இந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு உன்னை மாமான்னு கூப்பிடுவான்னு நினைக்காத. செருப்பு கொண்டியே அடிப்பா. பொறாமடா பொறாம. உங்களுக்கு எல்லாம் பொறாமையில செத்துறாதீங்கடா. நீ மூடு. பரவாயில்லங்க, இருக்கட்டும். ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தனா தான் இருப்பேன் போல. ஆனா உங்க மாமா மாதிரி நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. இனிமே ஏதாவது ஒண்ணுன்னா பார்த்துக்கோங்க, ஓகேவா? தேங்க்ஸ். பை தி வே, ஐ எம் இசைப்பிரியா, MBBS டாக்டர் படிச்சிட்டு இருக்கேன். ஐ எம் இளங்கோ, பெருமாள் கோயில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். காதுல கேட்டா செத்துருவேன், மூடிட்டேருடா. ஐ எம் இளங்கோ, MCOM படிச்சிருக்கேன். ஒரு இன்டர்நேஷனல் IT கம்பெனி USல MD ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வரோம். நாங்களும் 2 வீக்ஸ் இங்கே தான் இருப்போம். டூர் தான் நாங்களும் வந்திருக்கோம். டாக்டர் ஃபர்ஸ்ட் இயரில், அதனால் டூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாங்களும் இங்கே தான் இருப்போம். அப்புறம் எனக்காக அந்த பையன்ட்ட சண்டை போட்டதுக்கு தேங்க்ஸ். சரி, ஓகே, நான் வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போடா, போய் கூட போய் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வாப்போ. இளம் கிளி ஓர் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. ஊரும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் உங்களோட ஃபேவரட் பேரான இசை இளங்கோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட், ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம். 5 பார்ட் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் இப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போக போக எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்க. பை. மெயினாக பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து தனியாக நம்ம போடுறதுனால தான் கேட்குறோம். ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.